இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாமகவின் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் திருவண்ணாமலையில் பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்ற இந்த மாநாட்டில் 45 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பாமக சார்பாக நடத்தப்பட்ட உழவர் மாநாட்டால் அக்கட்சி தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். டிஜிட்டல் திரையோடு கூடிய மாநாட்டு பந்தல், சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு வாழை மரங்களும் வரவேற்பு பேனர்களும் வைக்கப்பட்டு அலங்காரம் என மாநாடு நடைபெறும் இடம் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. மாநாட்டில் சுமார் 45 நிமிடங்கள் பேசிய பாமக தலைவர் அன்புமணி, உழவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டுமென்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த மாநாட்டை நடத்துவதாக கூறினார். மேலும் தமிழக விவசாயிகள் சிதறி கிடப்பதால் தான் திமுக ஆட்சிக்கு வந்திருப்பதாக கூறிய அவர், தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து விவசாயிகளும் ஒன்று திரண்டு சென்னையை நோக்கி சென்று அங்கு தங்கி போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என அறைகூவல் விடுத்தார். டெல்லியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், விவசாயிகள் போராட்டம் என்று சொன்னாலே உடனடியாக டெல்லியை சுத்தி லட்சக்கணக்கான விவசாயிகள் அங்கேயே தங்கி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் தங்கி அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள். அதே போன்றுதான் என்னுடைய ஆசை, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை விவசாயிகளும் சென்னையை நோக்கி, சென்னையை ஸ்தம்பிக்க அங்கே செல்ல வேண்டும். உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள். விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தது திமுக ஆட்சி என ஆவேசமடைந்த அன்புமணி, திருவண்ணாமலையில் விவசாய நிலங்களை தொழிற்சாலைகளாக மாற்ற துடிக்கும் ஏவவேலு அமைச்சர் கிடையாது, அவர் ஒரு வியாபாரி என்றும், இதேபோல முதலமைச்சரை சுற்றி 4-5 வியாபாரிகள் இருப்பதாகவும் காட்டமாக விமர்சனம் செய்தார். இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர் அமைச்சரா நான் பார்க்கல, அவர் ஒரு வியாபாரியை தான் நான் பார்க்கிறேன். அவர் ஒரு வியாபாரி. இது போன்ற ஒரு 2-3 வியாபாரிகள் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க. எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும், நீங்க போராடினீங்கன்னா நாங்க தொழிற்சாலைகளை ஆகாயத்தில் கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அமைச்சர் அவர்களே, இதே நிலை தொடர்ந்தால் உங்களுக்கு நாளைக்கு சோறு கிடைக்காது. சோறுக்கு எங்கேயா போவனி? சோறுன்னு ஆகாயத்தில் நான் விளைக்க முடியும்? இந்த மண்ணில் தான் விளைக்க முடியும். இந்த மண்ணை அழிச்சிட்டு நாளைக்கு எங்க நீங்க போய் தாய்லாந்து கிட்ட போய் ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்க கேட்பீங்களா? டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம், நெய்வேலி NLC நிலக்கரி சுரங்கம் மட்டும் வேண்டுமா என முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பிய அன்புமணி ராமதாஸ், வரும் தேர்தலில் ஆட்சி மாற்றம் வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். நிச்சயமா டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது, அங்க வர விட மாட்டோம். நானும் அங்க போறேன், 26ஆம் தேதி நானும் அங்க போய் போராடுறேன். அதே போன்றுதான் இங்கே கடலூர்லயும் அதே நிலை தானே. டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம், நிலக்கரி சுரங்கம் வேணுமா? என்ன நிலைப்பாடப்போ? ஏன்னா இது வட தமிழ்நாடு, இந்த மக்கள் அப்படிதான் எப்படியா ஓட்டு போட்டுடுவாங்க, அந்த மெதப்பில் இருக்கிறாங்க. அது தெரிய போது அடுத்த தேர்தல் தெரியும். காத்துட்டு இருக்கிறாங்க. சாதாரண கோபம் கிடையாது, மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள். நான் சொல்றேன். அன்புமணி பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென மைக்கை எடுத்த பாமக நிறுவனர் ராமதாஸ், முதலமைச்சருக்கு அன்புமணி சொல்வது புரிந்தால்தானே பதில் சொல்ல முடியும் என்றும், புரியாமல் என்ன பதில் சொல்வார் எனவும் சிரித்தபடியே கேள்வி எழுப்பினார். அப்போது பாமக தொண்டர்கள் உற்சாகமாக ஆரவாரம் செய்தனர். கடலூர் மாவட்டத்திலேயோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்களா? இல்ல சென்னையில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காங்களா? இது முதலமைச்சர் இதற்கு பதில் அளிக்க வேண்டும். இன்னொன்னு வாரணம் போய் சேர்களே, திமுக அரசால் தான் இங்க வெள்ளமே வந்தது. தென்பெண்ணையில விடிய கால 2:30 மணிக்கு முதலமைச்சருக்கு அன்புமணி சொல்வது புரிஞ்சாதானே பதிலளிக்க முடியும். புரியாம என்ன பதிலளிக்க முடியும் அவர்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.